எனக்கு வேட்டி கட்டி கலங்குறோம், அலப்பற கிளப்புறோம். ராம்ராஜ் நிரந்தரம். உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அன்னபூரணி அப்படின்னு ஒரு படம் வருது, நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இன்னும் ராமன் இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த படத்தை உடனே நீக்கணும். நம்ம எல்லாம் ஒன்னா பாக்குறவங்க ஏன் இப்படி ஒரு விஷயத்த செய்யறாங்க? காட்சி அப்படி வைக்க கூடாது. முதல்ல ஏன் வைக்க? ஒரு இடத்துல ராமாயணத்துல இனிமே மாம்சம் சாப்பிட மாட்டார் ராமர்னு ஒரு வார்த்தை வருது. அப்ப இனிமே சாப்பிட மாட்டாருன்னா இது வரைக்கும் சாப்பிட்டு இருந்தாருன்னு அர்த்தம் வரும். ராமன் அசைவம் சாப்பிடுவரா இல்லையா? ராமாயணம் அப்ப என்ன சொல்லுது? சாப்பிட்டுருக்காரு. சத்திரியர்களுக்கு அவ்வளவு கட்டுப்பாடு இல்ல, சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு பிராமணர்களுக்கு தான். அப்ப ராமன் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. ஸோ கன்ஃபியூஸ் இல்லாம சார், ராமன் அசைவ உணவு சாப்பிடக்கூடியவரா? ராமன் அசைவம் சாப்பிடவாரே இருக்கட்டும், அதனால இந்த தப்பு. அவர் ஏன் சார் எதிர்க்கிறாங்க? கடவுளை கீழே கொண்டு வரத அவங்க விரும்பல. அசைவம் சாப்பிட்றது கீழே வர்றதா? ராமனையும் கிருஷ்ணனையும் தர்மத்தை காத்தார்கள், அந்த அளவில் அவங்களோட உயர்வை பேசணுமே தவிர அவர் என்ன சாப்பிட்டாரு, 2 பேரும் சாப்பிட்டாரு, என்ன ஜெட்டி போயதா கேட்காதீங்க. நீங்க கும்பலுக்குள்ள எல்லாம் நடக்குது, பண்ணக்கூடாதுங்கிற. இல்லை சார், அசைவம் அப்புறம் ட்ரெயினில் கொண்டு போனவங்களை ஏன் கொள்றாங்க? தெய்வங்களை பத்தி பேசும்போது அவங்களோட பிளஸ்ஸை பத்தி பேசுறாங்க. அந்த பிளஸ்ஸை வச்சு தான் அவங்க வெறியூட்டப்பட்டு இப்போ இப்படி ஆயிருக்காங்க. அதை நம்ம ஏத்துக்கல. சரி, எப்படி பண்றது? பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். சரி பண்ணக்கூடாதா? இவங்களை பத்தி பேசும்போது நல்ல விஷயங்களை தான் நம்ம உதாரணமா எடுக்கணும். இல்லை சார், அசைவம் சாப்பிட்றது நல்ல விஷயம் இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? ஆகாரமே கிடைக்கல அப்படின்னா சாப்பிடலாம். நீங்க இன்னும் மாத்தி மாத்தி ஏன் சார் பேசுறீங்க? உயிர் வாழறதுக்காக சாப்பிடாத இருந்தா நீங்க சாப்பிடலாம் சார். வேட்டையாடுறது ஆமா ஒரு தொழிலா இங்க இருந்திருக்கா? ஆமா. எதை வேட்டையாடுவாங்க? ஆப்பிளையா? நான் குடும்பம் நடத்துறதுக்கு நல்ல தொழில் ஒன்று இருக்கு, கொலை பண்ற தொழில் இருக்கு. நான் எதை தேர்ந்தெடுக்கலாம்? கொலை பண்ற தொழில் மாதிரி ஏன் இப்ப திரும்ப திரும்ப அதை ஒப்பிடுறீங்க? அவர் பண்ண தப்பு நாங்க சொல்லலையே. சொல்றீங்களே. அசைவத்தையோ கீழே வச்சு பாக்குற அந்த எண்ணம் எப்படி வருதுன்னு கேக்குறேன். ராமனை பத்தி ஒரு பிளஸ் சொல்லிட்டு இன்னொரு சீன்ல மைனஸ் சொல்லியிருந்தீங்கன்னா எஃபெக்ட் வந்துருக்கு. ரைட், மைனஸா? ஆமா. ராமன் அசைவம் சாப்பிட்டா அது மைனஸ். அவனால் நாட்டுக்கு என்ன முதல்ல பேசு. அசைவம் சாப்பிடுறது ஏன் கெட்டதுன்னு நீங்க சொல்றீங்க? இதை மட்டும் பேசக்கூடாதுங்கிறேன். எந்த இடத்துல ராமனை பத்தி உயர்வாவும் 2 வார்த்தை பேசி உயர்வு இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? நாங்க உயர்வா நினைக்கிறத ராமனே சாப்பிட்டு இருக்காருன்றது உயர்வாகும். கடவுளே சாப்பிட்டு இருக்காருன்னு தானே சார் காட்சி வருது. ஒரு பொண்ணு தன்னுடைய அடுத்த கட்டத்தை நகர்றதுக்கு தடை வரும் பொழுது இதெல்லாம் நீ தடையா நினைக்காத, ராமனை நினைச்சுக்கோன்னு சொல்றது எப்படி உயர்வு இல்லாத வரைக்கும் கதையே தப்பு. அசைவத்தை பாவம்னு நினைக்கிற குடும்பத்துல இருந்து வர்ற பெண் இந்த வேலை அசைவம் சமைக்கிற மாதிரியும் இருக்கலாம், அது ஒரு தடையா வருது, அதனால நீ போகாதேன்னு அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ணணும். எப்படி வைக்கலாம்? போகாதுன்னு சொல்லுவோம். போகிறதுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் கொடுங்கன்னு கேட்டேன் சார். போகிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ண மாட்டோம், அவ்வளவுதான் சார். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் வேத பண்டிதர் திரு ஜமத் அக்னி. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், அன்னபூர்ணி படம் வந்துருந்துச்சு, அதுக்கு வட இந்தியாவில் நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துருந்துச்சு. அதில் ராமன் கூட அசைவம் சாப்பிடக்கூடியவர் தான்ற மாதிரியான காட்சிக்கு இப்படியான எதிர்ப்பெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இந்த விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம், இது பற்றின உங்களுடைய பார்வை? ஒரு காலங்களில் எல்லாருமே அசைவம் சாப்பிட்ருக்காங்க. ரிஷிகள், முனிவர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள் எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. எந்த சூழ்நிலையில் எதுக்காக சாப்பிட்டாங்கன்னு ஒரு கேள்வி வரும். இந்த நாள் மாதிரி பழைய நாளில் தானிய போக்குவரத்து இல்லாத ஒரு சூழ்நிலையில் குளிர் பிரதேசங்களில் அதுவும் முயல் மாதிரி சின்ன மிருகங்களை மாம்சங்களாக சாப்பிட்ருக்காங்க. சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு யாருக்கு ஜாஸ்தின்னா பிராமணனுக்கு தான். க்ஷத்திரியர்களுக்கு அந்த கட்டுப்பாடு கிடையாது. அப்படி இருந்தும் கூட அவங்க கட்டுப்பாடாக இருந்திருக்காங்க. ஒரு இடத்துல ராமாயணத்தில் இனிமே மாம்சம் சாப்பிட மாட்டார் ராமர்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ இனிமே சாப்பிட மாட்டார்னா இது வரைக்கும் சாப்பிட்டு இருந்தாருன்னு அர்த்தம் வரும். அப்படி சாப்பிட்டு இருந்தால் அதில் தவறு இல்லை அப்படி. இப்போது வேறு மாதிரி ஒன்று உதாரணம் வச்சுக்கணும். இந்த ரொம்ப குளிர் பிரதேசங்களில் குழந்தைகளுக்கு தான் தாங்காது. அப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்பூன் பிராண்டி கொடுத்தீங்கன்னா அந்த உடம்பு கொஞ்சம் தாங்கும் அப்படின்னு ஒரு காலத்தில் குளிர் பிரதேசத்தில் கொடுக்குறாங்க. ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருந்தால் குழந்தைகளுக்கு தாங்கிறது. இப்போ டாக்டரே சொல்லியிருக்காருங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் பாட்டில் வாங்கி குடிச்சு டாக்டராக குடிச்சிருக்காரு, டாக்டரே சொல்லியிருக்காரேன்னு சொன்னால் அது எவ்வளோ நியாயம் அது? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு காலங்களில், ஒரு சமயங்களில், ஒரு சூழ்நிலைக்காக சாப்பிடலான்னு சொல்லியிருக்கு. இன்னொருத்தர் கூட தப்பாக போட்டிருக்காரு. இந்த படத்தை பார்த்தவர் எனக்கு தெரியாது. அவர் சொல்கிறாரு, இல்லை வேற ஒருத்தர் வாதத்தில்
கேள்வி வச்சாங்க. யாருன்னு ஞாபகம் இல்லை சொன்னவர். காட்டில் இருக்கக்கூடிய ராமன் மிருகத்தை சாப்பிட்டுக்க மாட்டானா அப்படி அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் காட்டில் இருக்கிற போது இவர் எதை சாப்பிட்டாருன்னு ஒரு கேள்வி வருது. அப்படி லக்ஷ்மணன் கூட போயிருக்கான் காட்டில். இவன் எதுக்காக போனான்னா கிழங்கு பழங்கள் தான் முனிவர்கள் சாப்பிடுவார்கள். அதுவும் இல்லாமல் வனவாச தர்மம்னு ஒன்று இருக்குது. ராஜாவாக இருக்கிற போது சாப்பிட்றதுக்கு கூட பர்மிஷன் உண்டு. வனவாச தர்மத்தில் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த 14 வருஷம் சாப்பிடவே முடியாது. அப்போ அதிகப்படியான சாப்பிட்லாம், கிழங்கு சாப்பிட்லாம், பழம் சாப்பிட்லாம். இதை தவிர இன்னொரு சூழ்நிலை ஒன்று வருது. என்னென்னா முதல் நாளைக்கு அயோத்தியிலேருந்து கிளம்பி வனவாசம் வராரு. சிங்கிபேரபுரத்தில் முதல் நாள் ராத்திரி தங்குறாரு. அதுதான் குகன் இருக்கிற இடம். குகன் ராமருக்கு ஃப்ரெண்டு. அவன் வேடுவன், மீனவன். அவன் அந்த மாம்சங்களெல்லாம் கொண்டு வந்து ராமர் கொடுக்குறான். மீனையும் தேனையும் கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ அவர் சொன்னார், பொதுவாகவே நான் சாப்பிட்ற நிறுத்திட்டேன். ரெண்டாவது விஷயம், வனவாச தர்மத்தில் இன்னொருத்தர் ஒன்று வாங்கி சாப்பிட்றது தவறு. அதனால நானாக சேர்த்தா சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி கங்கா ஜலத்தை குடிச்சிட்டு புங்க மரத்தடியில் ராத்திரி படுத்து தூங்குறாரு. அதனால வலுவில் கொடுத்தும் கூட அவர் சாப்பிடலைங்க. இதெல்லாம் தான் நம்ம அடையாளம் எடுத்துக்கணும். லக்ஷ்மணன் வந்தது கூட அதுக்கு தான். பழங்களோ கிழங்குகளோ நான் தேடி கொண்டு தரேன், சீதையும் நீயும் வெளியில் போக வேண்டாம், குடிசைக்குள்ளேயே இருந்தால் போகிறோம், உங்களுக்கு சேவை பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி 14 வருஷமும் இதைத்தான் சாப்பிட்ருக்காங்க. ரிஷிகளுடைய ஆசிரமத்தில் போய் கூட கிழங்குகள் தான் சாப்பிட்ருக்காங்க. அவங்க எதையும் சாப்பிட்டது 14 வருஷம் வாய்ப்பு இருந்தும் கூட மாம்சம் சாப்பிட்டதே கிடையாது அவங்க. ஸோ இப்போ ராமன் அசைவம் சாப்பிடுவரா இல்லையா? ராமாயணம் அப்போ என்ன சொல்லுது? ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் சாப்பிடுங்க. ராமர் மட்டும் நீங்கள் கேட்க வேண்டாங்க. பிராமணன் இல்லை, அதுதான் இப்போ அன்னபூர்ணி படத்தில் அதுதான் சர்ச்சையாச்சு. சாப்பிட்ருக்காரு. ஆனால் சாப்பிட்டாருன்னு அதில் அடையாளம் வரல. இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல வார்த்தையை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுருக்கலாம். இன்னையிலிருந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொன்னா அப்ப இது வரைக்கும் பண்ணதா அப்படிதான் அர்த்தம் பண்ண முடியுமே தவிர அவர் சாப்பிட்டாங்கிறதுக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. அதான் அதனால சாப்பிட்டுக்காக வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் தப்பு இல்லை. க்ஷத்திரியர்களுக்கு அவ்வளோ கட்டுப்பாடு இல்லை, பிராமணர்களுக்கு தான் கட்டுப்பாடு ஜாஸ்தி. சாப்பிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடு பிராமணர்களுக்கு தான் ஜாஸ்தி. அப்போ ராமன் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது, நிச்சயமாக சாப்பிடக்கூடாது. ஆனால் அந்த சில ஊர்களில் குளிர் பிரதேசங்களில் சில சூழல் சாப்பிட்ருக்காங்கன்னு எடுத்துக்கிறோம். முனிவர்கள் கூட சாப்பிட்ருக்காங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ கன்ஃபியூஸ் இல்லாமல் சார் ஓவராலாக இப்போ ராமன் ஏன்னா இந்த சர்ச்சை வந்துருச்சு. அவருடைய ஒரு படத்தில் ராமன் கூட அசைவம் சாப்பிட்ருக்காருன்னு ஒரு காட்சி அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்போ அந்த படத்தையும் ஓடிடி தளத்துலேருந்து நீக்கிற நிலைமையெல்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் கேட்குறேன், ராமன் அசைவ உணவு சாப்பிடக்கூடியவரா இல்லையா? ராமாயணத்தின் அடிப்பில் சாப்பிட்டாருன்னு என்னால் சொல்ல முடியாது. ஒரு வார்த்தையை வச்சுட்டு தான் அங்கே வார்த்தை ஜாலம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நாளையில சாப்பிட மாட்டேன்னு சொன்னதை வச்சு நேதிவே சாப்பிட்டேன். அப்போது சரி, எப்படி சொல்லுவாங்க, ராமன் சைவ உணவு சாப்பிடுவாரா அசைவ உணவு சாப்பிடுவாரா? ஒரு டம்ளரில் 1/2 டம்ளர் காலின்னு ஒருத்தர் சொல்லலாம், ஒரு டம்ளர் தண்ணி இருந்துன்னு சொல்லலாம். இது அவங்க பார்வையை பொறுத்து இருக்குது. அதனால நீங்கள் அதை இப்போ ராமன் சாப்பிட்ருந்தாலே என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். ராமன் அசைவம் சாப்பிட்றவாரே இருக்கட்டும், அதனால் என்ன தப்புங்க? அவங்க ஏன் சார் எதிர்க்கிறாங்க? கடவுளை கீழே கொண்டு வரதை அவங்க விரும்பலை. அசைவம் சாப்பிட்றது கீழே வர்றதா அர்த்தம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்னுடைய எம்டி உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் இருக்குது, உங்கள் எம்டி தண்ணி அடித்தாருன்னா எனக்கு பொறுமையாக இருக்காது. எங்கள் எம்டியை பற்றி எப்படி பேசுவேன்னு சொல்லணும் இல்லையா? அந்த உணர்வு வரும்ல, அந்த அடிப்படையில் பேசுகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அது அப்போ அது கெட்ட பழக்கமாக தான் நினைக்கிறது. கெட்ட பழக்கம்னே சொல்ல முடியாது. அதை அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்க விஷயம்தான், க்ஷத்திரியர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது தான். அப்படி இருந்து அவர்கள் சாப்பிடாம இருந்தால் அது உயர்வு. இப்போ எப்படி சொல்லணும்னா, முறையில் கிருபானந்த வாரியார் உங்களுக்கு தெரியுமா? பார்த்துறீங்களா? அவரோட சொற்பொழிவு கேட்டுறீங்களா? கட்டாயம் கேட்கணும். அதெல்லாம் நல்ல ஞானம் வரும். அவர் பிராமணர் இல்லை, இருந்தும் கூட பிராமணனோட உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர். எப்பவும் பஞ்சகச்சம் கட்டி யோக வெட்டி போட்டு, எப்பவும் விபூதி இட்டு குங்குமம் இட்டு, எப்போ பார்த்தாலும் முருக சப்தம் சொல்லிட்டு, வெளிநாடு கூட போனால் கூட பூஜையை தவிர்க்காமல் சூரியோதயத்துக்கு முன்னால் எழுந்து ஒரு நல்ல பிராமணன் வாழ முடியாத உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர் கிருபானந்த சுவாமி. 64வது நாயன்மார்னு எல்லாரும் சொல்லுவாள், நாங்கள் ஏற்றுக்கிறோம். இத்தனைக்கு அவர் பிராமணரில். அப்போது அவர் சாப்பிட்டாரு இல்லையாங்கிறத விட சாப்பிடாமலும் இருந்து தர்மத்தை காப்பாற்றாங்க தான் எழுது. ராமனையும் கிருஷ்ணனையும் தர்மத்தை காத்தார்கள். அந்த அடிப்படையில் கொண்டு அவரை தெய்வமாக வைக்க சொல்லலாமா வேணாமா சார்? எது சைவம் சாப்பிட்டாங்க அசைவம் சாப்பிட்டாங்க, சாப்பாடை பற்றி பேச வேண்டாங்கண்ணா. அவங்களால நாட்டுக்கு என்ன நன்மைன்னு பார்க்க தர்மத்தை காப்பாற்றினாங்க, துஷ்டர்களெல்லாம் அழித்தார்கள், தர்மத்தில் யார் சரியா இல்லையோ அவங்களெல்லாம் தண்டித்தார்கள், அவங்க தர்ம ஸ்தாபனம் பண்ணினார்கள். அந்த அளவில் அவங்களோட உயர்வை பேசணுமே தவிர சின்ன சின்ன விஷயங்கள் என்ன சாப்பிட்டான், தண்ணி குடித்தானா, சர்பத்து குடித்தானா, இதெல்லாம் கேட்க வேண்டிய தேவையில்லை.
நான் முன்னால் சொன்ன மாதிரி தான், ஒரு எம்டி அவரால் இந்த ஆஃபீஸுக்கு என்ன நன்மையோ அதை மட்டும் நீங்கள் பேசுங்க, என்ன தீமையோ அதை பற்றி பேசுங்க. அவர் என்ன சாப்பிட்டாரு, 2 பேரும் சாப்பிட்டாரு, என்ன ஜெட்டி போடுறதா கேட்காதீங்க. நீங்கள் அதை வச்சு தானே சார் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கும்பல் கொலை எல்லாம் அது நடக்குது, பண்ணக்கூடாது, கும்பல் கொலை எல்லாம் நடக்குது. பண்ணக்கூடாதுங்கிற. இல்லை சார், அசைவம் அப்புறம் ட்ரெயினில் கொண்டு போனவங்களை ஏன் கொள்றாங்க? அது பண்ணக்கூடாதுங்கிற. அது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன், அதை நான் ஆதரிக்கலையே, அது கூடாதுன்னு தானே சொல்கிறேன். இல்லை சார், அவங்கக்கிட்ட இப்போ அசைவம் ஒன்றும் தப்பு கிடையாது, இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை, சாதாரண விஷயம்தான். ராமாயணத்தில் ராமன் கூட ஒரு டைமில் வந்து அசைவம் நான் இனிமேட்டு சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரா, அப்போ அர்த்தம் வந்து அதுக்கு முன்னாடி சாப்பிட்டாருன்னு அர்த்தம் ஆகுதுன்னு சொல்லும் போது அவங்க திருந்துறதுக்கு வழி இருக்குல்ல, அவங்க வெறி குறையிறதுக்கு வழி இருக்குல்ல. சராசரி மனிதர்கள்ட்ட ராமனை உதாரணமாக கொண்டு வரக்கூடாது. இல்லை சார், அவங்களுக்கு பெரிய நபர்களை சொல்லும் போது தானே அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி சொல்லக்கூடாது. சராசரி மனிதர்கள்ட்ட அவதாரங்களை முன்னுதாரணமாக காட்டக்கூடாது. அப்போ எப்படி தான் அவங்களுக்குள்ள ஊரில் வெறிய அப்போ எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறது? இல்லை, தெய்வங்களை பற்றி பேசும்போது அவங்களோட ப்ளஸ்ஸை பற்றி இல்லை சார், அந்த ப்ளஸ்ஸை வச்சு தான் அவங்க வந்து வெறியூட்டப்பட்டு இப்போ இப்படி ஆயிருக்காங்க. யாராவது மாட்டு இறைச்சி கொண்டு போயிட்டாங்களோ, யாராவது வந்து இந்த இறைச்சி கொண்டு போயிட்டாங்களோ, இல்லை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு அடிச்சு கொள்ற தன்மைங்கிறது வந்திருக்குல்ல. ஏத்துக்கல நம்ம. சரி எப்படி பண்றது? பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். சரி பண்ணக்கூடாதா? ஏன் எப்படி சரி பண்ண முடியும்? மற்ற மதம் மாதிரி கட்டுப்பட்ட மதம் இல்லை, சுதந்திர மதங்க இந்து மதம். நீங்கள் என்ன பண்ணாலும் கேட்கக்கூடிய அதிகாரம் யாரும் கிடையாது இந்து மதத்தில். மற்ற மதங்கள் அப்படி கிடையாது. கந்தர் சட்டியை கேவலப்படுத்தினானே ஒருத்தன், நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது? ஆனால் இந்த கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதமாக இருந்து அந்த மதத்தை கேவலப்படுத்தி தான் அவன் என்ன பாடுபட்டிருப்பான். அது ஞாபகம் வச்சுங்க. அதுதான் இந்து மதம், சுதந்திர மதம். நீ எதை வேணால் பேசலாம். அதான் சொல்கிறேன், ராமருக்கு செருப்பு மாலை போட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியும். நம்ம அப்படியே தான் விட்டு வச்சான். அதான் நம்மகிட்ட ஒரு சுதந்திரம். நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நல்லவைகளை சொல்லி ஜனங்களை இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். கேட்கறது கேட்காத அவங்க இஷ்டம். யாரையும் கட்டுப்படுத்துற இதுக்கு கிடையாது. கொலை பண்ற நிலைமைக்கு போயிடுது சார். ஆனா எல்லா சமுதாயத்திலயும் சில வெறுப்பிடிச்சு இருப்பாங்க. இல்ல சார், உங்களை சரி பண்ணணுமா இல்லையா? சரி பண்ணணும், ஆபத்தா இல்லையா? பண்ணாதீங்கன்னு சொல்லலாம். சரி பண்றதா ஜெயிலுக்கு அனுப்புறோம், திருப்பி வந்து கொலை பண்றான், திருப்பி உள்ள போறான், திருப்பி கொலை பண்றான், திருப்பி என்ன பண்ணீங்க? எனக்கு நீங்க இதனாலும் சட்டத்தாலையும் கண்டுக்காம சட்டத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. கொலை பண்ணா உள்ள போட்டீங்க, வெளியே வந்து மறுபடியும் கொலை பண்ணலாம், மறுபடியும் போனான், திருப்பி வந்தால் பாம்பு வச்சான். இவருக்கு என்ன தான் பண்ணுவீங்க நீங்கள்? சில பேர் சரி பண்ணவே முடியாது. அவன் அப்படியே வாழ்ந்து இருந்து செத்து போவான், அவ்வளோதான். எல்லா தரப்புலையும் கெட்டவங்க இருப்பாங்க, அவங்க ஸ்கேல் ஆக மாட்டாங்க சமுதாயத்துக்கு. கும்பல் பிள்ளைகள் அப்படி கண்டுக்காம விட்டுறலாம். அதுவும் அசைவத்தின் பேரில் அவங்க கொள்கிறாங்க. அசைவம் வந்து எங்களுக்கு ஆகாது, நம்மளாம் இந்துக்கள், நீங்கள் இந்துக்கள் நாட்டில் இப்படி அசைவம் கொண்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி கொள்ளுவாங்க. ஆனால் நம்முடைய கடவுள்கள், நம்முடைய விஷயங்கள், ராமன் வந்து ஒரு சத்திரியர், அவர் அசைவம் உண்ணக்கூடிய நபர் தான்னு நீங்களே சொல்கிறீங்க. அந்த வேதத்தை எழுதினவர், அந்த இதிகாசத்தை எழுதினவர் யாருன்னா அவரும் ஒரு வேடவர், அவரும் அசைவம் சாப்பிடக்கூடிய சமூகமாக இருக்காங்க. இப்போ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்தவங்க இப்போ அசைவத்துக்கு எதிராக போய் நின்று இப்படி கொலை செய்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அது எப்படி அப்படி மாறுச்சு? சைவத்தின் ஆதரவு நிலைக்கு எப்படி போச்சு? வால்மீகி ராமாயணம் வால்மீகி தான் எழுதினவரை. ரத்னாகரன்னு பேர் அவர் பேர். காடுகளில் வழிப்பறி பண்ணுறது, மரம் வெட்டி பிழைக்கிறது தான் அவருடைய வேலை. மாம்சம் வந்து சாப்பிடுவார், மரம் வெட்டி பிழைக்கிறவர் தானே ரத்னாகரங்கிறவர். வல்மீகம்னா புத்துன்னு பேர். தவம் செய்த இடத்துல புத்து கட்டினத்தினால வல்மீகம் வால்மீகின்னு மாறினது. அவருடைய பேர் வந்து ரத்னாகரன்னு பேர். இவங்களை பற்றி பேசும்போது நல்ல விஷயங்களை தான் நம்ம உதாரணமாக எடுக்கணும். எந்த மனுஷனை பார்த்தாலும் நல்லவைகளை நீங்கள் உதாரணமாக சொல்லி கேளுங்க. இல்லை சார், அசைவம் சாப்பிட்றது நல்ல விஷயம் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க? இல்லை, பிராமணர்களை வேண்டான்னு சொல்கிறாங்க. நீங்கள் மற்றவர்களாம் ஏன் வேண்டாம், புத்தி கேட்காது, சொன்னதை சாப்பிட்ருக்காங்கன்னு நீங்களே சொல்கிறீங்க. சாப்பிட்ருக்காங்க, அது எந்த சூழ்நிலையில் எப்போ சாப்பிட்டாங்க, யார் சாப்பிட்டாங்க, தேவைன்னு வந்தால் சாப்பிட்லாம். அப்போ அது கெட்ட விஷயம் கிடையாது. தேவையில்லை, வேறு ஆகாரமே கிடைக்கல அப்படின்னா சாப்பிட்லாம். வேறு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கல, உயிர் வாழறதுக்காக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் சாப்பிட்லாம். அது கெட்ட விஷயமா சார்? இல்லை, உயிரை காப்பாற்றிக்கணும்னு இருக்கு. அது கெட்ட விஷயம், கெட்ட விஷயம் இல்லை, நல்ல விஷயம். ஆனால் உயிரை காப்பாற்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதான தேர்ந்தெடுக்கணும். நான் குடும்பம் நடத்துறதுக்கு நல்ல தொழில் ஒன்று இருக்குது, சரி, கொலை பண்ணுற தொழில் இருக்குது, நான் எதை தேர்ந்தெடுக்கணும்? கொலை பண்ணுற தொழில் மாதிரி ஏன் இப்போ திரும்ப திரும்ப அதை ஒப்பிடுறீங்க? ஆமாம், அதை ஒப்பிடுவேன். நல்ல ஆப்ஷன். வேட்டையாடுறதுங்கிறது ஒரு தொழிலாக இங்கே இருந்திருக்கா? ஆமாம். எதை வேட்டையாடுவாங்க? ஆப்பிளையா? மிருகங்களை தான் வேட்டையாடுவாங்க. மிருகங்களை தானே வேட்டையாடுவாங்க. அது அவங்களோட தொழில் இல்லை, அவங்களுடைய வேலை இல்லை. ஆமாம். அது எதுக்காக வேட்டையாடுவாங்க? சாப்பாட்டுக்காக தான். சாப்பாட்டுக்காக தானே வேட்டையாடுவாங்க. அப்ப அது அவங்களுக்கு என்ன? அவர் பண்ண தப்புன்னு நாங்க சொல்லலையே. சொல்றீங்களே, அவர் பண்ண தப்புன்னு சொல்ல. மரவெற்றவர் சாப்பிடுற தப்பு, மரவெற்றவர் தானே சாப்பிடலாம்னு நம்ம அந்த அவருக்கு அதுவே தொழிலுங்க. நமக்கு எப்படி சார் அந்த இல்ல சார், அசைவம் சாப்பிடுற தன்மையோ அசைவத்தையோ கீழே வச்சு பாக்குற அந்த எண்ணம் எப்படி வருதுன்னு கேக்குறேன். அது அவருக்கு தொழிலாக பண்றாங்க. கடவுளுக்கு படைக்கிறதே அசைவமாலாம் இருக்குல்ல. ஆமா, நீங்க புராணமே வேண்டாம், நம்ம ஊர்கள்லயே எல்லை தெய்வங்களுக்கெல்லாம்
பீடி சாராயம் வச்சு ஆடு வெட்டுவாங்க. எல்லை தெய்வங்கள் மட்டும் இல்லை சார், எல்லா தெய்வங்களுக்கும் இல்லை இல்லை, இந்த பெரிய கோயில்களில் உள்ள தெய்வங்கள் பண்ணுறது இல்லை, அது பண்ணுறாங்க சார். எல்லா தெய்வங்களும் தனியா ஆடு வெட்டுற இடம், கோழி வெட்டுற இடம்னு வச்சிருக்காங்க பெரிய பெரிய கோயில்கள். நம்ம எல்லா தெய்வங்களும் தான் பண்ணியிருந்தோம், அது இன்னமும் நடந்துட்டு இருக்கு. சரிங்க சார், நிறைய கோயில்கள்ல அது நடக்குது. நம்ம பலி கொடுப்போம், பலி கொடுத்து ஒரு நிமிஷம் இருங்க, சாமிக்கு படையல் நம்ம சாப்பாடு என்ன போடுறோம்? அதாங்க கொஞ்சம் இருங்க. எல்லா தெய்வங்கிறதும் கோயிலுக்குள்ள ரெண்டு ஒன்று தான் முதல்ல சொல்ல வரேன். ரைட். ஐயப்பன் கோயில் மலை மேலே இருந்தால் அவருக்கு செய்வோம், அவரே சங்கிலி கருப்புன்னு தொங்கினா அவருக்கு அசைவோம். ஏன் ரெண்டு பேருக்கு ரெண்டு விதம்? கடவுள் ஒன்று தான், இருக்கிற இடத்தினால மாறுபடுது. நம்ம ஆஃபீஸில் இருப்போம், ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து சாப்பிடுவோம். வீட்டுக்கு போயிட்டா பொண்டாட்டி குழந்தைகள்லாம் இருக்கும், அங்கே இந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா? இடம் இருக்குல்ல, வீட்டுக்கும் போய் ஃப்ரெண்ட்ஸுகளை கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறது. ஒரு மனிதனுடைய ரெண்டு நிலையை பற்றி நீங்கள் சொல்லணும், அதே தான் அங்கேயும் சொல்கிறேன். கோவிலுக்குள்ள இருக்கிறவர் நமக்கு அருள் பண்ண உட்காந்துருக்காரு, இங்க இருக்கிறவர் கிராமத்துக்கு வர தீமைகளை அழிக்க உட்கார்ந்துருக்க உக்ர தெய்வம். ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஆள் ஒண்ணு, ரெண்டு பேரும் ஒண்ணுதான், வேலை வேற. ஏன் வந்து அசைவம் படைக்கிற சாமிகளை எல்லாம் கீழே வச்சு பாக்குறீங்க? கீழே நாங்க பார்க்கவே இல்லைங்கிறேன் சார். நாங்க பார்க்கல, நான் சொல்றேன், நான் பார்க்கல சார். நீங்க பார்க்கலையா? எல்லாருமே பார்க்கறது. இந்து மதத்துல யாருமே பார்க்க மாட்டாங்க. மத நம்பிக்கை உள்ளவங்க தெய்வத்துல ஏற்றத்தாழ்வு பார்க்க மாட்டாங்க. பாரதியார் சொன்னாம நெருப்பு குஞ்சு ஒன்று கண்டு மரப்போதில் வச்ச அக்னி குஞ்சுல காடு பத்தி எரிந்தது. இந்த தெய்வத்துல சின்ன தெய்வம் பெரிய தெய்வம் உண்டா? கிடையவே கிடையாது. நாங்க எல்லாரையும் வழிபடுவோம், வசதி மட்டும் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் யாரெல்லாமோ பேசி சிறு தெய்வம்னு மாத்திட்டானுங்க சில சமூக விரோதிகள். இந்து மதத்துல இருப்பானுங்க, நீங்க வெளியிலேருந்து தேட வேண்டாம், மற்ற மதத்தையே தேட வேணாம், நமக்குள்ளேயே விரோதிகளாக சிறு தெய்வம் பானுங்க. தெய்வத்தில் சிறுசாவது பெருசாவது, நெருப்பில் சிறுது பெருசு என்ன? அங்கேயும் போவோம் இங்கேயும் போவோம். இங்கே சாத்விகமாக இருப்பார், கோவிலுக்குள்ள போனால் அங்கே எல்லாம் கொஞ்சம் உக்ரமாக இருப்பார். அங்கே போலீஸ் அதிகாரி வச்சுங்களேன், போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் கொஞ்சம் உக்ரமாக இருப்பார், வீட்டுக்கு வந்தால் சாப்பிடும். அசைவம் சைவம் எல்லாம் இந்து மதத்தினுடைய ஒரு அங்கம் தான். ஆமாம், ஏற்கப்பட்டது தான். ஏன் அப்புறம் மறுபடியும் அசைவம்னா எல்லாரும் பொங்குறாங்க? நான் பிராமணன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் அவ்வளோதான். இல்லை சார், நீங்கள் அவ்வளோதான் சொல்கிறீங்க. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு படம் வருது, அன்னபூரணி அப்படின்னு ஒரு படம் வருது, நயன்தாரா நடிச்சிருக்காங்க, ஜெய் நடிச்சிருக்காங்க, படம் வருது, தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது, பெருசாக எந்த சலசலப்பெல்லாம் இல்லை. வட இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது, நெட்ஃப்ளிக்ஸில் அது படம் வந்துருச்சு, ஓடிடியில் பிளாட்ஃபார்மில் வந்தோடனே இந்தியா முழுக்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதில் ஒரு வசனம் வருது, இன்னும் ராமன் வந்து ராமனே அசைவம் சாப்பிட்ருக்காரு அப்படின்னு ஒரு வசனம் வருது. இன்னும் ராமனை இப்படி சொல்லிட்டாங்களே, இந்த படம் என்ன இப்படி பண்ணிருச்சு, இந்த படத்தை உடனே நீக்கணும், இந்த காட்சியை உடனே நீக்கணும்னு கொந்தளிக்கிறாங்க. இப்போ அந்த படத்தை ஓடிடியிலேருந்தும் தூக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் ஒன்றா பார்க்குறவங்க ஏன் இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க? அது அந்த படம் நான் பார்க்கல. இல்லை, அந்த காட்சி இல்லை, காட்சி வந்து அப்படி வைக்கக்கூடாது. முதல்ல ஏன் வைக்கக்கூடாது? நீங்கள் ராமருக்கு ரெண்டாவது சீனில் அதை வைங்க. முதல் சீனில் வந்து மாம்ச ராமன் வந்து இந்து மதத்தினுடைய தர்மங்களை உயர்த்தி பிடித்தான், அவன் ஆண்ட பூமின்னு ஒரு வார்த்தை வச்சுட்டு பின்னால குழந்தைங்கன்னா இது பிரச்சனை வராது. சாப்பிடுற சீன் இருக்குல்ல சார், சாப்பாட்டை பத்தி பேசுற சீன், அதுல இந்த சீன் இதை எப்படி டயலாக் வைக்க முடியும்? டைரக்டர் வைக்கிறதான சீன்ங்கிறது எப்படி? ராமனை பத்தி ஒரு பிளஸ் சொல்லிட்டு இன்னொரு சீன்ல மைனஸ் சொல்லியிருந்தீங்கன்னா எஃபெக்ட் வந்துருக்கு. வெயிட், மைனஸா? ஆமா, ராமன் வந்து அசைவம் சாப்பிட்டா அது மைனஸ். ஆமா, அதை மட்டும் ஏன் எடுத்து பேசுறீங்க? ஹைலைட் சார், அது மைனஸா? ஆமா, நீங்க என்ன மாத்தி மைனஸா இருக்கிறதுனால தான் காட்ல போனப்ப சாப்பிட மாட்டேங்கறாங்க. மாத்தி பேசாதீங்க சார், ரெண்டும் ஒரே அங்க ஏத்துக்கறோம்ட்டாங்க, எல்லாம் ஏத்துக்கறோம்ன்றீங்க. ஒரே கடவுள் தான், ஏத்துக்கிட்டோம். படையல் போடுறதும் ஒரே கடவுள் தான், விபூதி போடுறதும் ஒரே கடவுள் தான்றீங்க, எல்லாம் ஒண்ணுதான்றீங்க. ஆனா இது மைனஸ் அப்படின்னா கேவலமான விஷயம்னு ஆயிடுது இல்ல? இதை நீங்க கீழே வச்சு பாக்குறீங்கன்னு ஆயிடுது இல்ல? சுடலை மாடன்னா உங்களுக்கு ஒண்ணு, ராமன்னா ஒண்ணுன்னா, ராமன் அசைவம் சாப்பிடுறாருன்னு சொல்றது எந்த விதத்துல இழுக்காயிடுது? அது ஏன் மைனஸ்னு பாக்குறீங்க? சொல்ல வேண்டாங்கல, அவன் செய்த நல்லதை பத்தி ஒருதான் சொல்லி, நல்லதுன்னா அப்ப இது கெட்டதுன்னு ஆகும். ஆமா, அப்படிதான் ஆகும். அசைவம் அப்படிதான் ஆகும். அவன் சாப்பாட்டை பத்தி நீ விமர்சனம் பண்ற, அவனால் நாட்டுக்கு என்ன முதல்ல பேசு சார். அசைவம் சாப்பிடுறது ஏன் கெட்டதுன்னு நீங்க சொல்றீங்க? இதை மட்டும் பேசக்கூடாதுங்கிறேன் சார். நீங்க முதல்ல ஏன் இது நீங்க கெட்டதுன்னு வைக்கிறீங்களா, இது சாப்பாடுன்னு வைக்கிறீங்களா? சாப்பாடுதான். அப்புறம் ஏன் கெட்டதுன்றதுக்குள்ள போறீங்க? நீங்க அத அவன் செஞ்ச நல்லதை முதல்ல சொல்லுங்க. ராமன் தேன் சாப்பிட்டார்னு சொன்னா வராத கோபம் சொல்ல மாட்டீங்க. அப்போ கோபம் வரும். இப்பதான் வருது. அவன் தேன் சாப்பிட்டான்னு சொன்னாலும் கோபம் வரும். அவன் சாப்பிட்டதை பத்தி பேசாத, முதல்ல அவனால என்ன நன்மை நடந்து முதல்ல சொல்லு. அப்புறம் அவன் காட்டுல மாம்சம் சாப்பிட்டான்னு சொல்லு. நான் ரெண்டையுமே ஈக்குவலா எடுத்துக்குவேன். ஒருத்தரை பார்த்து நல்லதை சொல்ல மாட்டேன், பிரச்சனை அதுதான். ஆமா, ரெண்டையும் சொல்லணும். ரெண்டையும் சொல்லாம சொல்லணும். ஒருத்தரோட ஆபீஸுக்கு என்ன நல்லது நடந்தது சொல்லு, அப்புறம் அவர் பண்ண தப்பையும் சொல்லு. நான் ரெண்டையும் கேத்துக்கிறேன் சார். ஆனா அப்படி அந்த காட்சியை வைக்க முடியாது இல்ல சார்? இப்ப
என்ன ஃப்ளோவில் அது போகுதுன்றதும் பார்க்கணும்ல. அவங்க வந்து அசைவ உணவும் செய்ய வேண்டியிருக்கும் இந்த வேலைக்கு போனால் அப்படின்னு ஒரு தடை வரும் பொழுது, ஏன் அசைவ உணவை வந்து இப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? ராமனே அசைவ உணவு சாப்பிட்றவர் தான் ஒரு ராமாயணத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லி ஒரு காட்சி வருது. அந்த இடத்துல ராமன் எவ்வளவு பெரிய ஆன்மீக நபர் தெரியுமா, அவர் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்புறம் இதை சொல்ல வேண்டிய அவசியம் அந்த இடத்துக்கிட்ட வராதுல்ல. இல்லைங்க, ஒரு சீனில் அதை வைக்க முடியாதுங்க. இல்லை சார், ஃப்ளோ பாருங்களேன். இல்லை நீங்கள் வந்து அந்த scene அசைவம் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கும், நான் எதுக்கு அங்கே போகணும்னு சொல்றீங்க. ஏன் அசைவம் செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்க? அது ஒன்றும் பெரிய பிரச்சனை. அந்த சீனை நியாயம் சொல்லிட்டேன். சரி, நீ ராமனை பத்தி பேசுறதுங்கிற தாட் ஒரு டைரக்டருக்கு இருந்தா எந்த இடத்துலயா ராமனை பத்தி உயர்வாவும் 2 வார்த்தை பேசிருக்கு. இது உயர்வு இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? நீ உயர்வா தானே சார் சொல்றாங்க. நாங்க உயர்வா நினைக்கிறத ராமனே சாப்பிட்டு இருக்காருன்றது உயர்வா? அவ்வளோ அவ்வளோ கடவுளே சாப்பிட்டு இருக்காருன்னு தானே சார். எதை சாப்பிட்டாலும் எனக்கு உயர்வு இல்லைங்க. தேவேந்திரனால எனக்கு என்ன நல்லதுன்னு பேசணும் முதல்ல. அது நல்லது. தேவேந்திர அது நல்லது. தேவேந்திர சாப்பிட்டு தேவையில்லைங்க சார், அது நல்லது. சாப்பிடுங்க. ஒரு நல்ல விஷயம் தானே சொல்றாங்க. இல்ல, ஒரு பொண்ணு தன்னுடைய அடுத்த கட்டத்தை நகர்றதுக்கு தடை வரும் பொழுது இதெல்லாம் நீ தடையா நினைக்காத, ராமனை நினைச்சுக்கோன்னு சொல்றது எப்படி உயர்வு இல்லாத வரைக்கும் கதையே தப்புங்க. கதையே தப்பு. பிராமணன் ஜாதிய மையமா வச்சு எடுத்தே தப்பு. முதல்ல நீங்க கதை தானே பண்றீங்க. ஏன் பிராமண பொண்ணு கொண்டுறாங்க? அது கொன்றதே தப்பு. அப்ப நீங்க கொண்டு வர போதே எங்களுக்கு அதுல வேற யாரா கொண்டு வந்திருக்கலாம். யாரா? நீ ஜாதியை கொண்டு வர வேண்டாம், சராசரியான அவ்வளவுதானே. இல்ல, அப்படி காமிக்கல. சொல்றவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பிராமண பொண்ணுன்னு கொன்றாங்க. இங்க நீங்க தான் சொன்னீங்க, இங்க அசைவம் பிராமணர்களுக்கு தான் வேணாம் அப்படின்னு முடக்கப்பட்டு நீங்க தான் சொன்னீங்க. அவங்களுக்கு தானே சார் அந்த உதாரணமும் கொடுக்க முடியும். இல்ல அசைவம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு. ஏற்கனவே அசைவம் சாப்பிடுற சத்திரியர்கள்ட்டையும் வைஷ்யர்கள்ட்டையும் இல்ல ஒரு சூத்திரர்கள்ட்டையும் இல்ல ஏங்க நீங்க வந்து சைவம் மட்டுமே சாப்பிடுறீங்க, அசைவம் சாப்பிடுங்கன்னு காட்சி எப்படி வைக்க முடியும்? சைவ பிள்ளைன்னு இருக்காங்க எத்தனையோ பேர். ஜாதி ரீதியாவே சைவமா சாப்பிடுறோம் பிராமணன் இல்லாதவர்கள் சைவ பிள்ளைன்னு சில பேர் இருக்காங்க இல்லையா? நீங்க ஏன் பிராமணன் கொண்டுறீங்க கதையை? ஜாதி அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிறதே வக்கரம்னு நான் சொல்ல வரேன். நீங்க டயலாக் 2ஆம் தரம் வச்சுக்கலாம். டயலாக்கை பத்தியே பேச வேண்டாம், விட்டுருங்க. ஏன் பிராமண அடிப்படையில் கேரக்டர் கொண்டுறீங்க? அதுவே உள்ளுக்குள்ள ஏதோ உங்களுக்கு கெட்ட எண்ணம் இருக்கு. ஏன் உயர்வு எண்ணமா அதை நினைக்கல? அவங்க உயரத்துல இருக்காங்க. இந்த ஒரு விஷயமே தப்புங்க. எந்த ஜாதியை கொண்டு வந்து எந்த ஜாதியுமே கொண்டு கூடாது. திரைப்படங்கள்ல பிராமண ஜாதியை மையமா வச்சு கேவலப்படுத்த ஆரம்பித்தவர் கே. பாலச்சந்தர் அவர்கள். அரங்கேற்றம்ங்கிற ஒரு சினிமாவின் மூலமாக பிராமண பொண்ணு விலை மாதரா போன மாதிரி கதை கொண்டு வந்தாங்க. அப்போவே எல்லாரும் கேட்டாங்க, விலை மாதர் எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்துலையும் இருக்க முடியும், நீயே ஒரு ஜாதியை கொண்டு அங்கே வைக்கிறீங்க, ஒரு குடும்பம்னு கொண்டு வாங்க, அதை யாரையா காட்டுங்கன்னாங்க. இதை ரொம்ப கண்டிஷன் பண்ணி கண்டனம் பண்ணினதில் முக்கியமான பங்கு ஒய்ஜி மகேந்திரனுக்கு. ரொம்ப படிச்சுட்ட சார்னு ஒரு படம் நாடகம், அவர் மேடை நாடகம், அது ரொம்ப கண்டிச்சிருப்பார் கே. பாலச்சந்தர். அதில் ஆரம்பித்தது இன்றைக்கி வரக்கூடிய படம். நடுவில் பாக்யராஜ் கூட ஒரு படம் பண்ணார் இல்லையா? அது இன்னும் ஒரு படம் பண்ணார் அவர். அதுலேயும் கேவலப்படுத்தினார். அவர் ஆரம்பித்தது தான், அதை பற்றி ஒன்றும் இல்லை. பாக்யராஜ் படம் பாக்யராஜ் ஒன்று பண்ணார். அது இது நம்ம ஆளு பண்ணார். அதுவும் கொஞ்சம் கேவலப்படுத்த அது என்ன இருக்கு பண்ணார். மந்தி வந்தாலும் அந்த மாதிரி காட்சி வரக்கூடாது. அது டைரக்டர் யாருன்னு தெரியும்ல? இருக்கட்டும், அவர் தானே டைரக்டரே. இல்லை பாக்யராஜ் இல்ல, பாக்யராஜ் டைரக்டர் இல்ல, யாரோ ஒருத்தர் இல்லை, அவரும் பிராமணர் தான். அது தெரியாது. ஆனால் ஆரம்பங்கிறது பாலச்சந்தர் தெரியும். இந்த விஷமத்துக்கு அது ஏன் சார் விஷமம்? ஏன் இங்க பாருங்க, இல்ல ஒரு வேலை செய்யறாங்க, ஏதோ ஒரு வேலை, அது ஒரு இந்த சமூகத்துல மட்டும்தான் இருக்க முடியும்ன்ற நம்மளோட முன்முடிவுல இருந்தானே இது வருது. கதை அப்படிதான் கொண்டாங்க. ஆமா சார், அப்படி கொண்டாங்க. ஏன் இப்ப வேற ஏதாவது ஒரு சமூகத்துல வச்சிருந்தா அப்ப பிரச்சனை இல்லையா? எந்த சமூகம் ஜாதியை கொண்டா இருந்திருக்குல்ல, இந்த சமூகம் அப்படி கொண்டாடாதுங்க. எல்லாம் சார் ஒரு ஃபேமிலியை காட்டுறோம். இந்த ஃபேமிலின்னு காட்டும் பொழுதே அவங்க சீலை எப்படி கட்டியிருக்காங்க, அவங்க எப்படி பொட்டு வச்சுருக்காங்க, அவங்க யாரை கும்பிடுறாங்க, அவங்க வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை பொறுத்து அது என்ன கேஸ்ட்னு கண்டுபிடிக்க முடியாதா என்ன? வைக்க முடியாதா என்ன? வச்சது இல்லையா என்ன? இல்லை என்ன எதுக்கு அப்படி பண்ணணும்னு கேட்குறேன் சார். இங்கே எல்லா சமூகத்துல இருந்தும் ஜெயிலில் இருக்காங்களா? இந்த படம் சார் எல்லா சமூகத்துல இருந்தும் இங்கே ஜெயிலில் இருக்காங்களா? எல்லா சமூகத்துல இருந்தும் இங்கே கொலை பண்ணியிருக்காங்களா? எல்லா சமூகத்துல இருந்தும் இங்கே எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்கல்ல?
இதில் ஒரு கதை எடுக்கும் பொழுது அந்த கதை அந்த ஏதோ ஒரு வீடை காட்டுறோம், அதில் இன்னார்னு வந்துட்டு அது மட்டும் எப்படி பிரச்சனையா, மற்றவங்களதெல்லாம் எதுவும் பிரச்சனை ஆகலையே. சினிமாவுக்கும் மற்றதுக்கு வித்தியாசம் இருக்குங்க. உலக வாழ்க்கைக்கு சினிமாவுக்கு வித்தியாசம் இருக்கு. பிராமணர்கள் மட்டும் இல்ல, காட்டியிருக்காரு. அப்படி இல்லை, அப்படி நான் சொல்ல. நீ எந்த ஜாதியும் நான் சொல்றேன், இந்த ஜாதின்னு சொல்லாதீங்க. அது எப்படி ஏதோ ஒன்று தானே சார் வரும். ஒரு வீட்டை காட்டுறோம், அந்த வீட்டில் எந்த கேலண்டரை மாட்டியிருக்கோம், எந்த சாமியை மாட்டியிருக்கோம், அடையாளம் தெரியாதவங்க உங்களுக்கு படம் பண்ண முடியாது. உங்களுக்கு சமூகம் அப்படி இல்லை. இல்லை அடையாளம் தெரியாத சமூகம் இல்லை. இல்லை தெரியாத சினிமா, மற்ற சினிமா எல்லா படத்தையும் எடுத்து ஜாதின்னு சொல்லுங்க பாப்போம். சொல்லிடலாம் சார். முடியாது. சொல்லிடலாம் சார். முடியாது. சொல்லிடலாம் சார். சொல்ல முடியாது. சொல்லிடலாம். அப்படி ஒவ்வொரு படத்தையும் சொல்லிடலாம். அப்படி ஒவ்வொரு படத்துலயும் நீங்க ஒவ்வொரு வீட்டை காட்டுங்க, அது எந்த வீடு என்ன சமூகம்னு சொல்லிடலாம். இது ரொம்ப பச்சையா சொல்றாங்க ஓப்பனா. இல்ல சார், எடுத்தவர் பாலச்சந்தர், அவருக்கு தெரியாதா? அவர் மேல வேறு சில விமர்சனம் இருக்குல்ல. என்ன விமர்சனம்? நமக்கு எதிரான நீங்க பிராமணர்களுக்கு எதிரானவர்னு ஒரு விமர்சனம் வைக்கிறீங்க. அவரு பிராமணர்களுக்கு ஆதரவானவர், அப்படி சினிமா எடுத்துட்டாருன்னு ஒரு விமர்சனம் இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தரோட பார்வை இல்லை சார் அது. இல்ல இல்ல, இது சினிமாங்கிற படைப்பாளிய நீங்க வந்து நீ இந்த சமூகத்தை வச்சு எடுத்துடக்கூடாது, அந்த சமூகத்தை வச்சு எடுத்துடக்கூடாதுன்னு எந்த சமூகம் ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன சார் ஆகுறது? இல்ல இல்ல, நீங்க கதையா பண்ணுமே தவிர அதுல ஜாதியை கொண்டு வராதீங்க. நான் சொல்ல வரேன், திருப்பி அதான் சொல்றேன். திரும்ப திரும்ப அதே தான் சார். ஜாதி அடையாளம் மத்த படம். நான் ஒரு கேரக்டர் வைக்கிறேன் சார். நீங்க தான் ஜெயிலர் படம் வந்தது, அது என்ன ஜாதின்னு சொல்லுங்க. ஜமத்தக்னி தான் சார் ஒரு கேரக்டர் சார். ஜெயிலர் படம் சொல்லுங்க. ரைட், என்ன ஜாதி சொல்லிடுறேன். ஜமத்தக்னி தான் இப்ப ஜெயிலர் படத்துல ஒரு கேரக்டர் சார். ஒரு கேரக்டர், அவர் வந்து நல்ல விபூதி இட்டுப்பாரு, நல்ல திருநாமம் வச்சுப்பாரு, காவி கலர்ல துணி அணிஞ்சிருப்பாருன்னு வைக்கிறேன், இப்படி தாடி வச்சிருப்பாருன்னு. ஒரு பார்த்தா எப்படி தெரியும்? அப்படி பண்ண வேண்டாமேங்கிறேன். ஏன் ஜமத்தக்னி பத்தி தானே சார் படம் எடுக்கிறேன். ஜமத்தக்னி பத்தி தானே அதுதான் அந்த கேரக்டர்ல தான் படம் எடுக்கிறேன். என்னை பத்தி எடுத்தா நல்ல கதை இருந்தா எடுக்கணும், என்னை கேவலப்படுத்துற கதை எடுக்கக்கூடாது. நீங்க அசைவம் சாப்பிட்றதும் எடுக்க வேற, அது அது கேவலப்படுத்துறதா இல்ல. அது நீங்க மறுபடியும் சாப்பாட்டுக்கே வரீங்க. ஐயோ, சமுதாயத்துக்கு நல்லது என்னன்னு சொல்லுங்கங்கறேன். இல்ல சார், டாபிக் அதுதான். ஒரு படம் சாப்பாடுறத பத்தி வந்துச்சு, அதுல வந்து அந்த காட்சி வைக்கிற டைரக்டர் தானங்க. ஆமா சார், தேவைன்றனால வைக்காம தள்ளலாம் இல்ல, அத தேவைன்றனால வைக்கிறேன். சரி, நீங்க ஒரு சஜஷன் கொடுங்களேன். அசைவம் சமைக்கிற சூழல் வருமேன்னு ஒரு தடை வருது. இதே காட்சியை விசு வச்சிருக்காரு தெரியுமா? என்னன்னு சார்? மணல் கயிறு படத்துல வச்சிருக்காரு. எப்படி? ஹீரோயின் பிராமண குடும்பம், அது ஹீரோயின், அவ அசைவம் சமைக்கணும், எஸ் சேகர் தான் ஹீரோ. அதை போய் நான் இவ் விசு சொல்லுவாரு, கத்திரிக்காய் கோழி மாதிரி தானம்மா, அதையும் வெட்டி போட்டு அதுலயும் பொடி போட்டா அதுவும் எல்லாம் ஒன்றா சரியா போயிடுது அப்படிம்பாரு. இந்த மாதிரி விளையாட்டுல காமெடி மாதிரி போயிடலாம் அந்த காட்சி. அதை நீங்க ஆழப்படுத்தி கொண்டு போக தேவையில்லைங்க. நான் இந்த சிச்சுவேஷன் சொல்றேன், இதுக்கு நீங்க ஒரு சஜஷன் சொல்லுங்க. ஒரு பெண், அந்த பெண் வந்து அசைவமே சாப்பிடாத குடும்பத்துல இருந்து வர்ற பெண், அசைவத்தை பாவம்னு நினைக்கிற குடும்பத்துல இருந்து வர்ற பெண், அந்த பெண் வந்து ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அந்த வேலை அசைவம் சமைக்கிற மாதிரியும் இருக்கலாம், அது ஒரு தடையா வருது, அதனால நீ போகாதேன்னு அந்த பொண்ணை மோட்டிவேட் பண்ணணும். எப்படி வைக்கலாம்? போகாதுன்னு சொல்லுவோம், அவ்வளவுதானே. அந்த வேலைக்கு போகிறதுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் கொடுங்கன்னு கேட்டேன் சார். போகிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ண மாட்டோம், அவ்வளோதான் சார். அவ்வளோதான். ரைட், ஓகே சார், தேங்க்யூ. நன்றி உங்களுடைய இணைவுக்கும் நீங்கள் பகிர்ந்த கருத்துக்களுக்கும். இந்த பொங்கலுக்கு வேட்டி கட்டி கலங்குறோம், அலப்பற கிளப்புறோம். ராம்ராஜ் நிரந்தரம். உங்கள் சினிமா கனவுகளை சிறகடிக்க டவுன்லோட் நவ் லெட்ஸ் ஃபேம் ஆப். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.